திருப்பாவை பாசுரம் 20. இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நப்பின்னை நாச்சியாரையும் எம்பெருமானையும் பணிவோடு எழுப்புகிறாள். எல்லா தேவர்களுக்கும் முன் நின்று தீமைகளை அகற்றும் வல்லமை கொண்ட இறைவன் தூய்மையும் நீதியும் நிறைந்தவன். நப்பின்னை அழகும் திருவருளும் கொண்டவள். அவளுடைய அருள் இருந்தால்தான் எம்பெருமானை நம்மால் அடைய முடியும். அதனால் இப்போதே எங்களை ஏற்றுக்கொண்டு இந்த பாவை நோன்பில் நீராட அருள வேண்டும் என்று முழு சரணாகதியோடு வேண்டுகிறார்கள். எம்பாவாய். நன்றி. பெருமாளுடைய பிரசாத மாலை வாங்கிக்கணும்னு வச்சுங்க, அன்று இரவு நம்முடைய வீட்டில் தான் இருக்கணும். அதை மறுநாள் தாராளமா போட்டுட வேண்டியதான். நான் வச்சுட்டே இருக்கிறதுக்கு முடியாது. பெருமாள் அபயஸ்தம் சந்தனத்தை தாயாருடைய கையில பெருமாள் கையில ஒத்தி கொடுக்குறாளோ இல்லையோ, அதை போல இருக்கிறதெல்லாம் எப்பவுமே வச்சுக்கலாம். ஏன்னா சந்தனம் காஞ்சி கொடுத்துனா 50 வருஷமானாலும் அப்படியே தான் இருக்கும். அதே உதுந்துடுத்துன்னு வச்சுங்க, ஒருவேளை நம்ம அபயஸ்தத்தையே வச்சிருந்தோம், இல்ல பெருமாள் திருமார்பு சந்தனம் கொடுத்திருந்தா அது உதுந்து போச்சுன்னால் நம்ம வீட்டுல ஏதான சேவா காலம், வேத பாராயணம், அப்த பூர்த்தி, ஆண்நரவு, சீமந்தம் இதை போல ஏதான வீட்டோட நடத்துவோம் பாருங்க, அப்ப வந்திருக்கிற பாராயணக்காரா எல்லாருக்கும் சந்தனம் கொடுக்கணும் இல்லையா, அந்த சந்தனத்துக்கு அதை பயன்படுத்தினா ரொம்ப உயர்ந்தது.